நீங்க சொன்னதும் பைரவி எப்படி ரியாக்ட் பண்ணா? ஏதாவது கோவப்பட்ட மாதிரி பேசினாளா டாக்டர்? அப்படியெல்லாம் அவங்க பேசவே இல்லையே, நார்மலா தான் பேசினாங்க. ஏன் சார் கேக்குறீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல டாக்டர். நான் இது வரைக்கும் இந்த குழந்தைங்க மாறி போன விஷயத்தை பத்தி என் வைஃப் கிட்ட எதுவுமே பேசல. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. ஹலோ, யாரு? ஹலோ அப்பா, நான் துளசி பேசுறேன்ப்பா. அங்க யாராவது இருந்தா கொஞ்சம் தனியா வாங்க, நான் உங்ககிட்ட தனியா பேசணும். சரிங்க. சிவகாமி, நீ டாக்டர் கிட்ட பேசிட்டு இருமா. ஒரு முக்கியமான கால், நான் போய் பேசிட்டு வந்தேன். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன துளசி, புது நம்பர்ல இருந்து பேசுற? என்ன விஷயமா? நான் என் போனை ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேன்ப்பா. இது ஒரு டாக்டரோட போன்ல இருந்து பேசுறேன். என்னமா சொல்ற? டாக்டரோட போன்ல இருந்தா? ஆமா, இப்ப நீ எங்க இருந்து பேசுற? அப்பா, அம்மாக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. நம்ம இப்ப இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த தெருவுல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல தான் அம்மாவை அட்மிட் பண்ணிருக்கேன். நீங்க உடனே வாங்கப்பா. எப்படிமா? அங்க என்ன நடந்துச்சு சொல்லு. நீங்க நேர்ல வாங்கப்பா, சொல்றேன். சரிம்மா, இதோ போறேன். டாக்டர், நீங்க உடனே என் கூட கொஞ்சம் வர முடியுமா? ஓகே சார். சிவகாமி, நான் அவசரமா கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்கட போற? யார் போன் பண்ணாங்க? நாங்க போயிட்டு உனக்கு போன் பண்றேன் சிவகாமி. நீங்க வாங்க டாக்டர். வாங்க வாங்க. வரேம்மா. சிவகாமி, மாமா எங்க அவசரமா போயிட்டு இருக்காங்க? தெரியலங்க, ஏதோ ஒரு போன் வந்துச்சு. அவரு என்ன விஷயம்னு கூட சொல்லாம பதட்டமா கிளம்பி போயிட்டாரு. பைரவி வேற எங்க போனான்னு தெரியல. ஒருவேளை பைரவி மாமா கிட்ட போன்ல பேசிருப்பாளோ? தெரியலையேங்க. ஏங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? அன்னைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. டாக்டர் பைரவி அன்னைக்கிட்ட நான் குழந்தைய மாத்தி வச்ச விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்களாம். சொல்லிட்டாங்களா? ஆமாங்க. ஒருவேளை அந்த விஷயத்தை கேட்டதும் அதை தாங்கிக்க முடியாம பைரவி அண்ணி ஏதாவது பண்ணிருப்பாங்களோ? சச்சா, அப்படிலாம் இது நடந்திருக்காது சிவகாமி. நீ எதுக்கு தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா இரு, என்ன நடக்குதுன்னு தான் பாப்போம். கடவுளே, என் அன்னைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. டேய் மாறி, இப்ப ஆக்சிடென்ட் பண்ணமே அந்த பைரவி, அவ பொழைப்பாளா மாட்டாளா? சான்ஸ் இல்லக்கா, அவ இந்நேரம் காலியாயிருப்பா. சரி, நீ எதுக்கும் இந்த வண்டியை கொண்டு போய் நம்ம ஷெட்ல விட்டுரு. கொஞ்ச நாளைக்கு வெளியே எடுக்காது. ஏங்கா? ஏன்னா எப்படியும் பைரவி ஆக்சிடென்ட் பண்ண ரோட்ல சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ பார்த்து போலீஸ்காரங்க நம்ம வண்டியை ட்ரேஸ் பண்ணிடுவாங்க. அதான். சரிக்கா, வண்டியை செட்ல விட்டு வரேன். மாறி அக்கா, அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்கக்கா. நம்ம பசங்க கிட்ட சொல்லு, நம்ம ஏற்கனவே ஒரு டாக்டரோட குழந்தைய கிட்னாப் பண்ணி வச்சிருந்தோம்ல. ஆமாக்கா. அந்த குழந்தைய டாக்டர் வீட்ல கொண்டு போய் பத்திரமா விட்டுட சொல்லு. இனிமே அந்த டாக்டரோட தயவு நமக்கு தேவையில்லை. சரிக்கா.
நான் சொல்லிடுறேன். ம், போ. ம். துளசி அழாத, ஒன்றும் இல்லை. மிஸ்டர் ஆரோக்கியராஜ், ஆக்சிடென்ட் நடந்த இடம் காட்டு பக்கம் ஆயில் மில் ரோட். ஆமா, அந்த ஆக்சிடென்ட் பண்ண காரோட கலர் ஒயிட்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. துளசி, அந்த காரோட கலர் என்னன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? சில்வர் கிரே மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்கப்பா. நான் வேற சரியா கவனிக்கல. சரிம்மா, ஓகே. ஆரோக்கியராஜ், யூ டூ ஒன் திங். ஆக்சிடென்ட் நடந்த நேரம் ஈவினிங் 5 to 5:30 இருக்கும். ஸோ அந்த ரோட்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ட்ரேஸ் அவுட் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம பேரலல் ரோட்ல இருக்கிறதையும் ட்ரேஸ் அவுட் பண்ணி பாருங்க. சரியா? ஓகே. ம். துளசி, டாக்டர் வர விஷயம் பைரவிக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு அவ தனியா மெயின் ரோடுக்கு போனா? டாக்டர், இப்ப என் வைஃப் எப்படி இருக்காங்க? சார், உங்க ஒய்ஃபுக்கு நான் ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும்தான் பார்த்துருக்கேன். அவங்க தலையில ரொம்ப பலமா அடிபட்டிருக்கு சார். அவங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு இன்னும் 2 hours ஆகும் சார். டாக்டர், இப்ப நான் போய் என் வைஃபை பார்க்கலாமா? ம், ஓகே, நீங்க போய் பார்க்கலாம். பட் ரொம்ப நேரம் பேச வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு பெயின் கில்லர் கொடுத்துருக்கு, கொஞ்சம் ட்ரௌசியா இருக்கும். அதனால அவங்களால ரொம்ப நேரம் பேச முடியாது. ஓகே டாக்டர், தேங்க்யூ. துளசி, வாங்க டாக்டர், நீங்களும் வாங்க. சரி, வாமா. பைரவி, 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 பைரவி. என்ன மன்னிச்சிருங்க. என்ன பைரவி, இந்த நேரத்துல போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குற? நீ என்னமா தப்பு பண்ண? இல்லங்க, டாக்டரை விட்டு உங்ககிட்ட எனக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன்.
அதுக்கு தான் ஆண்டவனா பார்த்து எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டாரு. என்ன பைரவி சொல்ற? அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உங்களுக்கு மூளையில பிளட் கிளாட் ஆயிருக்கு. அதுக்காக ஒரு பெரிய ஆபரேஷன் பண்ணணும்னு விஸ்வா கிட்ட போய் சொன்னா அவன் பயந்துகிட்டு உங்க பேச்ச கேட்பான். நீங்களும் டேய் விஸ்வா, நீ லக்ஷ்மிய கல்யாணம் பண்ணிக்கணும், அத பார்த்துட்டு தான் நான் ஆபரேஷன் பண்ணிக்குவேன்னு ஒரு பொய்ய சொல்லணும். அந்த ருத்ரா தாங்க என்ன பொய் சொல்ல வச்சுட்டா. அதனாலதான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. சரி பைரவி, அது உன் பையனுக்காக நீ ஒரு பொய் சொல்லிட்ட. இனிமே அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அதை விடு, பரவாயில்ல. இப்போ உன் உடம்பு எப்படி இருக்கு? பெயின் அதிகமா இருக்கா? சொல்லு பைரவி. தலைதாங்க ரொம்ப பாரமா இருக்கு. ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி நீ மயங்கி கீழே விழுந்துட்ட. நல்ல வேளை துளசி தான் உடனே இந்த கிளினிக்ல உன்னை கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கா. துளசி, நான் விஸ்வா கிட்ட இருந்து ஒண்ணு பிரிக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் நான் இப்படி அனுபவிச்சுட்டு இருக்கேன். அத்தை, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. துளசி, அவங்கள நீ அத்தைன்னு சொல்லாத. அவங்கதான் உன் அம்மா. அவங்கள நீ அம்மானே கூப்பிடு. துளசி ஏன் பொண்ணா? ஆமா பைரவி, துளசி நம்ம பொண்ணு. டாக்டர், நடந்த விஷயத்த பைரவி கிட்ட நீங்களே சொல்லிடுங்க. 22 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கும் சிவகாமிக்கும் ஒரே நேரத்துல பிரசவத்துக்காக என் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தீங்க. உங்க 2 பேருக்கும் நான் தான் பிரசவம் பார்த்தேன். உங்களுக்கு பெண் குழந்தையும் சிவகாமிக்கு ஆண் குழந்தையும் பிறந்தது அப்பதான். நம்ம குழந்தைய அவங்க குழந்தைய கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தலாங்க. சிவகாமி, ஓ சிவகாமி, ஓ உன் கையாலேயே இந்த நல்ல காரியத்தை செய்.
என்னால முடியலங்க. இது பார் சிவகாமி, இது புண்ணியம். இது செய்யறதுக்கு நாம உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். துளசி, நான் இவ்வளவு நாளா உனக்கு கெட்டது மட்டும்தான் பண்ணிருக்கேன். உனக்கு ஒரு நாள் கூட நான் உனக்காக நல்லதே பண்ணதில்லை. நான் செஞ்ச எல்லாத்தையும் மன்னிச்சு என்ன அம்மாவா ஏத்துப்பியா? அம்மா, என்னங்க, எனக்கு ஆம்பளை புள்ள பிறக்கலனா நான் செத்துருவேங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு சிவகாமி தான் பெத்த புள்ளைய எனக்கு தார வாத்து கொடுத்திருக்காளே. எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கா சிவகாமி.